எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. மரகதா, ஏய் இந்த வந்துட்டே மாமா. மெதுவா வா, எங்கேயாவது மோதி விழுந்து வாரி வச்சிடாத. இங்க பாரு, இதுல பணம் இருக்கு, எடுத்து உன் பிள்ளை கிட்ட கொடு. அவன் வேலை பார்த்த காசா மாமா? ஆமா ஆமா, எடுத்து கொடுத்துரு. ஐயா குட்டி பிள்ளை, அப்பா காசு கொடுத்துருக்காரியா, வா வந்து வாங்கிக்கோ. எவ்வளவுமா? எவ்வளவு கொடுத்துருக்காரு? ஏங்க மாமா எவ்வளவுங்க மாமா இருக்கு? எடுத்து எண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஏன் துறை கணக்கு தானே படிக்கிறாரு, என்னவுமா தெரியாது? ஐயா பிள்ளை வாயா கண்ணு, வந்து எண்ணி பார்த்துக்கோ. ஏன் இவர் தானே பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு, எவ்வளவுன்னு இவருக்கு தெரியாதாமா? சொன்னா என்னவா? இங்க பாரு, வளவலன்னு வெட்டி கதை பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. உன் பிள்ளைய எடுத்து எண்ணி பார்த்துக்க சொல்லு. ஐயா வாயா கண்ணு, வந்து எடுத்து எண்ணி பாரியா பிள்ளை, வா. சரி, அப்படின்னா அவர் கையில கொடுக்க சொல்லுங்கம்மா. ஏன் இப்ப இங்க வச்சா துறை எடுத்துக்கிட மாட்டாராமா? ஏன் கையில கொடுத்தா என்னவா? ஐயா உங்க அண்ணனுக்கே உங்க அப்பா இது வரைக்கும் கையில காசு கொடுத்ததில்ல. நான் பால் கணக்கு கொண்டு வந்து இவர் கையில தானே கொடுக்குறேன், கீழே வச்சுட்டு போறேன். அது மாதிரி இவரை என் கையில கொடுக்க சொல்லுங்கம்மா. இங்க பாரு, வேலை பார்த்ததுக்கு காசு வேணும்னு கேட்டான், கொண்டு வந்து கொடுத்தாச்சு. எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவனோட விருப்பம். சும்மா நின்று வெட்டிய கதை பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. ஐயா வம்பு பண்ணாம எடுத்துக்கையா பிள்ளை. யாரு? நான் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கேனா? சரிதான். சரி அம்மா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, அதை இவர்கிட்ட சொன்னீங்களா? ஏங்க வெண்ணிலாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொன்னேன்லங்க. அப்ப கோயில வச்சு தாலி கட்டும் போது என்கிட்ட கேட்டுட்டா கட்டினாரு உன் பிள்ளை, இப்ப மட்டும் எதுக்கு கேட்கறாரு? இதையே ஆயுசுக்கும் சொல்லி சொல்லி காட்டுங்க எல்லாரும். ஏங்க அது ஒரு வேகத்துல கோவத்துல பண்ணிட்டாங்க, அதுக்காக அதெல்லாம் அப்படியே விட்டுற முடியுமா? நம்ம பிள்ளை, நம்ம மருமக பிள்ளை. இவன் என்கிட்ட அன்னைக்கு கேட்டதுக்கும் நீ என்கிட்ட நேத்து கேட்டதுக்கும் நான் உடனே பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்னு சொல்லி எல்லாம் ஒரு ஆள்கிட்டயே என்னால போய் நின்று கூப்பிட்டு இருக்க முடியாது. பெத்தவர் இல்லாம தானா போய் தாலி கட்டினவரு இந்த ஃபங்க்ஷனையும் நல்லபடியா நடத்துவாரு. அவர் கூப்பிட்டா நம்ம போய் நிப்போம். போய் வேலையை பாரு. இந்த ஏமா, என்னையா நீங்க என்னத்தை தான் புருஷனை பெத்து வளர்த்து வச்சிருக்கீங்க? நான் எங்கய்யா பெத்து வளர்த்தேன், அந்த உங்க ஐயா வராரு காலு. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஊருக்குள்ள வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையாமா? போய் எங்க அப்பாவை போய் கட்டியிருக்கீங்க. நல்லா கேக்குறான் பாரு கேள்வி. நீ எல்லாம் பேசாத என்ன? உன் பிள்ளைய நீ எல்லாம் சின்ன பிள்ளையிலேயே அடிச்சு ஒழுங்கா வளர்த்திருந்தேன்னா இன்னைக்கு நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டி வந்திருக்குமா? யோ, உன் பிள்ளைய அடிக்க சொன்னா நீ அவர் பிள்ளைய அடிக்கிற. என் பிள்ளைக்கு என்னடா குறைச்சல்? சிங்கம் மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். ஒன்னும் குறைச்சல் இல்ல, எல்லாமே அதிகமா தான் இருக்கு. ஆமா, எங்க என் பேத்திய காணோம்? ஆனா நீ சரியான ஆளு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு 3 வீட்டையும் சுத்தி சுத்தி வர்ற பத்தியா? உன் பேத்தி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறது உனக்கு தெரியாதாக்கும்? என்னது, உன்கிட்ட சண்டை போட்டுட்டாளா? வெண்ணிலாவா? போயா, என்னமாவது வந்துட போகுது எனக்கு வாயில. இங்க பாருமா, இந்த வீட்டுல ஒருத்தரும் சரியில்லை. பேசாம நம்ம 2 பேரும் தனி கொடுத்தன போயிருவோமா? ஏயா கண்ணு, உங்களுக்கும் புருஷன் சரியில்லை, எனக்கும் பொண்டாட்டி சரியில்லை. நம்ம 2 பேரும் பேசாம எங்கேயாவது போயிருவோமாமா? கிறுக்கு பயலை. கேட்டியா? நான் கிறுக்கு போயலாம். ஐயா கண்ணு, இப்ப என்னையா செய்யணும் பிள்ளைக்கு? விடிய நேத்து நைட்டு உங்ககிட்ட நான் என்னம்மா சொன்னேன்? அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும். அதுக்கு இவர் வருவாராமா மாட்டாராமா? அதான் கூப்பிட்டா வாரோன்னு சொல்லியிருக்காருலையா. கூப்பிட்டா வர்றதுக்கு அவர் என்ன அடுத்த வீட்டுக்காரரா? என் அப்பா தானே. எம்மா, நீங்க தானமா அந்த ஃபங்க்ஷனை பார்த்து நடத்தி வைக்கணும். அதை விட்டுட்டு இப்படி சொன்னா எப்படி அவரு? நான் என்னையா செய்யறது கண்ணு? உங்க அப்பாவோட குணத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அதான் பாக்குறேனே, எப்படி பட்டும் படாமலும் பேசிட்டு போறாரு. ஏதோ நானா நடத்தணுமா? கூப்பிட்டா நீங்க வருவீங்களா? இது என்னமா பேச்சு? நான் இவரை போய் அண்ணனை கூப்பிட சொல்லலான்னு இருக்கேன். இவரை என்னடான்னா நான் கூப்பிட்டாதான் இவரே வருவேன்னு இருக்காரு. இப்படி எல்லாம் பண்ணா எப்படிமா? நான் என்னம்மா அப்படி தப்பு பண்ணேன்? எப்பா நான் என்னப்பா செய்யறது? உங்க அப்பாவோட குணம் தான் உனக்கு தெரியாததா? சொன்னதுதான், அதை மாத்திக்கிட மாட்டாரு. நீ பேசாம ஒண்ணு பண்ணு, உங்க மாமன் கிட்ட போய் பேசு. ஒரு தாலியை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு பாத்தீங்களா? சரி, இப்ப இதுல எவ்வளவு காசு இருக்கு? ஐயா அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு எடுத்து எண்ணி பாத்திரலாம்ல. 3,500 ரூபா கட்டு இருக்கு, அப்படின்னா ஒரு 1,50,000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். 1,00,000 ரூபாவா? அவ்வளவு காசா கொடுத்துருக்காரு எனக்கு? அடே என்னையா? என் பிள்ளைய பத்தி நீ ரொம்ப லேசா எடை போட்டுக்கிட்டு இருக்க. அவன் ஒரு வார்த்தை சொன்னான்னா, அவன் ஒரு காரியம் செஞ்சான்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும்.
என் பேரன் பெரியவனை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப அவனை திரும்பி கூப்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப உன்கிட்ட அவன் பட்டும்படாம பேசுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட தெரியலைன்னா உன்ன மாதிரி முட்டா பைய வேற யாரும் கிடையாது. இப்படியே சொல்லி சொல்லி உன் பிள்ளைக்கு நல்ல கொம்பு சீவி விடுன்னு. அட போடா போக்கத்தவனே. யோசிச்சு பார்த்து புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு காட்டி போ. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்ல தெரியலன்னா உடனே நம்மளை திட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறது. ஏமா 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 அண்ணனை கூப்பிடணும்மா, ப்ளீஸ்மா, அப்பா கிட்ட பேசுங்கம்மா. ஐயா நான் இதில் ஒன்றும் செய்ய முடியாதியா கண்ணு. அம்மாவை தப்பாக நினைக்காத. உங்கள் அப்பா சொன்னதுதான். அப்படின்னா இப்போ நான் என்னதாம்மா பண்ணணும்? இவர் ஒரு பக்கம் முறுக்கிக்கிட்டு நிற்கிறாரு, வெண்ணிலா ஒரு பக்கம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா, அண்ணன் ஒரு பக்கம் அங்கிட்டு இருக்காங்க. நான் என்னம்மா பண்ண முடியும்? நீ ஏன் என்னமோ பண்ணணும்னு தான் உங்கள் அப்பா இப்படி இருக்காரோ என்னமோ. 1,00,000 ரூபாயா? அவ்வளவு காசுக்கா நம்ம வேலை பார்த்துருக்கோம்? ஒருவேளை முன்னாடி மளிகை கடையில் வேலை பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மாற்று மொத்தமாக கணக்கு வச்சு கொடுத்துருக்காரோ இருக்கும். இவரெல்லாம் 1 ரூபா கூட அதிகமாக கொடுக்குற ஆள் கிடையாதே. அப்போ நம்ம 1,00,000 ரூபாய்க்கே வேலை பார்த்துருக்கோம். இருக்கும். அந்த காலத்து பிகாம் மிலிட்ரிக்காரர் வேற, ஸ்ட்ராங்காக தான் இருப்பார் கணக்குலையும். இவர் இப்படி நான் பொறுப்பேற்றுக்கிட மாட்டேன்னு கையை வச்சுட்டாரு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது? a square plus b square is equal to c square. Yes, that satisfies the equation, a set of 3 positive integers. Sir, please explain. Yes, sure. See, this is a right angle triangle, right? Yes, sir. The square of the hypotenuse, Mm. which means the side opposite the right angle, Yes, sir. yes, is equal to the sum of the squares of the other 2 sides. Okay, got it? Oh, this is a square plus b square is equal to c square, sir. Yes, right. Okay, sir. Got it. Very good. Next sum polama. Sir, will you please give me a break for 5 minutes? Okay, sure. Take it. Thank you, sir. மணி என்னடா டம்ளர்ல? இது என்னதுன்னு குடிச்சு பார்த்துட்டு நீயே ஒரு பேர் வை மாமா. நானே பேர் வைக்கணுமா? அப்படி என்னடா கொண்டு வந்திருக்கீங்க? குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. பா, என்னடி இது? நீ என்கிட்ட என்ன கேட்ட? காஃபி டீ ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டேன். அதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. பாலை ஊற்றி அதில் கொஞ்சோண்டு காஃபி தூள் கொஞ்சோண்டு டீ தூள் ரெண்டையும் போட்டு காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு மாமா? நல்லா இருக்குடி தங்கம். ஆனா நீ மட்டும் குடிச்சிடாத. நல்லா இருக்குல்ல, அப்புறம் நான் எதுக்கு குடிக்க கூடாது? வேணாண்டி, இந்த விஷப்பரிச்சை வேண்டாம். கொண்டா, அதை நானே குடிச்சுக்கிறேன். ஆமா, உன்னை இப்படியெல்லாம் செய்ய சொல்லி யார் சொல்றது? நானா யோசிச்சேன், புதுசா ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்போன்னு. நல்ல கண்டுபிடிப்பு, நல்லா இருக்கு. கொடுங்க, குடிச்சிடுறேன். நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. குடு, நான் குடிச்சிடுறேன். கொண்டா. குடிச்சிட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சிரு என்ன மாமா? வச்சிருவோம், வச்சுட்டா போச்சு. குடி. போதும். சூப்பரா? சரி, இப்போ சூப்பரா ஒரு பேர் வை இதுக்கு. டீ காஃபி ரெண்டும் கலந்து போட்டிருக்கீங்க. அப்படின்னா டீன்னு வச்சிருவோமா? இல்லைன்னா காட்டின்னு வச்சிருவோமா? 2 பேருமே நல்லல. வேற நல்ல பேரை யோசி மாமா. சரி, யோசிக்கிறேன். இனிமேல் ஒன்று டீ போடுங்க, இல்லைன்னா காஃபி போடுங்க. இப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன் நல்லலையா? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. ஆனா வேண்டாம். நல்லா இருக்குன்னா அப்ப நீ டெய்லி இப்படியே குடி. நான் கேட்கறத தானே என் தங்கப்பிள்ளை எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இனிமேல் நான் டீ காஃபி கேட்கவே மாட்டேன். ஒன்று டீ கேட்கறேன், இல்லைன்னா காஃபி கேட்கறேன். சரியா? அப்படி சொல்றியா? சரி, அப்ப நான் கேட்டது என்னாச்சு? என்னது? நீ உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு சேர் டேபிள் வாங்குவோன்னு சொன்னேன்ல. உனக்கு செலவு பண்றது மட்டும் அப்படியே மறந்துடுவே நீ. இப்போ எதுக்குடா அது? இந்த இங்க பாரு, நல்லா கம்ஃபர்டபுளா தானே உட்காந்துருக்கேன். ஆஹா, ஒரு டேபிள் போட்டு அதுல இந்த லேப்டாப் வச்சு பக்கத்துல ஒரு நல்லா இந்த சுத்தி விடுற மாதிரி ஒரு சேர் வாங்கணும். அந்த சேர் வாங்கி அதுல நீ உட்காரணும். நீ சார் பத்தியா? எதுக்குடா தேவையில்லாத செலவு? ஆஹா, இதெல்லாம் தேவையான செலவு தான். நீ இப்படி எல்லாம் உட்காந்தேன்னா உனக்கு முதுகு வலிக்கும். நீ அப்படியே நல்லா சுத்துற சேர்ல உட்காந்துக்கிடணும். உட்காந்துக்கிட்டு நல்லா கால் மேல காலை போட்டுக்கிட்டு அப்படி சாஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுக்கணும் ஸ்டைலா. மேத்ஸ் சொல்லி கொடுக்கறதுல என்ன ஸ்டைல் வேண்டி கிடக்கு? அது அப்படித்தான் நீ சொல்லி கொடுக்கணும். வாங்குவோமா என்ன? இன்னைக்கு போவோமா சாயங்காலம்? வீட்டு செலவெல்லாம் இப்போ நீங்க தானே பாக்குறீங்க. இந்த மாச கடைசியில வாங்குவோம். ஆமா, நான் தானே பாக்குறேன். அதுக்கு காசு நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் போறோம், வாங்குறோம்.
சரி, மகாராணி உத்தரவு வாங்கிடுவோம், அவ்வளவுதானே? போதுமா? இப்போ நான் கிளாஸை கண்டினியூ பண்ணட்டுமா? இரு மாமா, நான் அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டேனே உங்ககிட்ட. டேய், எனக்கு கிளாஸ் இருக்குடா. உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் 5 மினிட்ஸ் பிரேக் கேட்டு போயிருக்காங்கல்ல, இன்னும் 5 மினிட்ஸ் ஆகலை. சரி சொல்லுங்க. சொன்னேன்ல தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு முத்து கூப்பிட்டா போகணும்னு. தம்பி கூப்பிட்டெல்லாம் அங்க போக முடியாதுடா. சொன்னா கேளு, ஒரு தடவை சொல்றதுதான், ஒயாம கேட்காத. நம்ம வீட்டுக்கு போக போறது இல்ல மாமா, கோயிலுக்கு தான் போக போறோம். கோயில் என்ன மாமா வீட்டு சொத்தா? அது பொது சொத்து, யாருனாலும் போகலாம். நீங்க வர வர நல்லா பேச படிச்சிட்டீங்க என்ன? ஆமா, பேச படிக்கணும்ல. படிக்கணும். இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லைல, கிளாஸ் கண்டினியூ பண்ணணும்ல. இதை பத்தி அப்புறமா பேசுவோமா? இங்க பாரு மாமா, வயிற்றுக்குள்ள பாப்பாவை வச்சுக்கிட்டு நான் ஏதாவது கேட்டா நீ மாட்டேன்னே சொல்லக்கூடாது. அப்புறம் உன் பாப்பா ஓட்டக்காரு பாப்பாவா பிறக்கும். நல்லது தானே, காது குத்துற செலவு மிச்சம். உன்னை குத்த போறேன் பாரு. அப்புறம் பேசுவோம்டா இதை பத்தி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. இங்க பாரு மாமா, நான் கேட்டு நீ எதையுமே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு நான் நம்பி முத்துக்கிட்ட நாங்க வருவோம், நீ தைரியமாருன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ இப்போ ஒன்றும் முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன்னா அப்புறம் எனக்கு அவங்ககிட்ட அவமானமா போகும். அடேங்கப்பா, யாருக்கு? எனக்கு தான். எப்படி 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 ஆயிடும்? ஒரே அவமானமா போயிடும், அசிங்கமா போயிடும், சொன்ன வாக்க காப்பாற்ற முடியாம போயிடும். நான் என்னை நம்பி இரு, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. யார்கிட்ட? என் குழந்தைகிட்ட. அடேங்கப்பா, அவர் குழந்தனாரு, நீங்க மதனியாரு, அப்படியா? ஆமா. சரிடா, பாப்போம், அப்புறமா பேசுவோம். நீ போய் ரெடி ஆகு, நானும் கிளாஸ் கண்டினியூ பண்றேன். டைம் ஆகுது, முடிச்சுட்டு வரேன் சீக்கிரமா. போ. சரி, நீ மாட்டேன்னு மட்டும் சொல்லி பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. இருக்கா? சரி கொடுங்க, வாங்கிக்கிறேன். போ. மானுக்குட்டிக்கு வயிறெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்னடா? ஆமா மாமா, பாத்தியா? குட்டி பாப்பா நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு, அதனாலதான். இப்படியே காலேஜுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வயிறு குட்டியா இருக்கு, எனக்கு மட்டும் பெருசா இருக்கு. யாராச்சும் என்னமாச்சும் சொல்லுவாங்களா? அப்படியே யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா அதை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும். நமக்கு அங்க என்ன வேலை? படிக்கிற வேலை மட்டும்தான். அதை மட்டும் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். என்னடா? சரி. சரி, போய் ரெடி ஆகுறீங்களா? நானும் கிளாஸ் முடிச்சுட்டு வரேன். போங்க, மெதுவா போங்க. நான் போய் புதுசா ஒரு தோசை சுட போறேன். ரைட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா? ரெடி சார். நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ் சார். இந்த முருங்கைக்கீரையை பண்டுவம் பார்க்கறதுங்கிறது இடுபொடியிற வேலை மைனி. சரத்தேன், சத்து அதிகமாவில் இருக்கு, வாரத்துக்கு ஒரு தடவையாவது செய்யணும் தா. இந்த பூவை நெய்யில் வதக்கி மயிலுக்கு கொடு என்ன? சரிங்க மைனி. கீரையை பருப்பு போட்டு கூட்டு வை, எனக்கு ஒரு கிண்ணம் எடுத்துட்டு வந்துரு. சரிங்க மைனி. நான் ஒரு கை பார்க்க பார்த்தேன், கொடுங்க. போதும், இந்த ஒத்தக்கட்டு கீரை ஆயிரத்துக்கு எத்தனை வரு? உட்காந்துரு பேசாம. ஆமாம், இன்னும் விசேஷம் எதுவும் இல்லையோ? அதெல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு. அதுவும் சேர்த்தேன். ஆமாம், ஏன் பார்வதி, வெண்ணிலா இங்கேயா இருக்கா? ஆமாம் மேனி, இங்கே தான் இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே சின்னத்தை வீடே கதின்னு கிடப்பா, இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து எதுக்கு இருக்கா? என்னம்மா மருமக பிள்ளை கூட ஏதோ சண்டை போல, ஏதோ அடிச்சிட்டாரு வச்சிட்டாருன்னுட்டு கிடந்தா. என்னன்னு நானும் ஒன்றும் விவரமாக கேட்டு கிடல. அடிச்சானா? பிள்ளைய போட்டு அடிச்சானா? ஆமா மேனி, அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னை அடிச்சிட்டான் என்னன்னு வந்து காலுங்கானுக்கிட்டே இருந்தா. என் பிள்ளை விக்னேஷுக்கு மட்டும் கட்டி கொடுத்துருந்தானா நான் இப்படியா என் பிள்ளைய அடிக்க விட்டுருப்பேன்? என்னமோ அவ தலையெழுத்து, இந்த முத்து பையில கட்டிக்கிட்டு அவங்ககிட்ட அடி வாங்கணும்னு. அதை யாரால மாற்ற முடியும்? அப்படின்னா முருங்கைக்கீரையை சூப்பு வச்சு முதல்ல உன் மகளுக்கு கொடு, அடி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு வேணும். மருமக பிள்ளை வாங்க. முத்து. ஏண்டா முத்து, வெண்ணிலாவை அடிச்சியாம்ல? பெரியம்மா, நான் கேட்டா என்னைய பார்த்து பதில் சொல்லு, உன் பொண்டாட்டியை பார்த்து முறைக்கிற. என்ன பெரியம்மா? இப்படி அவளை அடிச்சு கொடுமைப்படுத்துறதுக்கு ஆளுக்கு முன்னாடி தாலியை கட்டினியாக்கும். அப்புறமேட்டா இன்னும் எத்தனை பேர்கிட்ட அடிச்சிட்டேன்னு சொல்லி மானத்தை வாங்கி வச்சிருக்கான்னு தெரியல. கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாயை திறந்து பதில் சொல்றானான்னு பாரு. என்கிட்ட கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியாடா? எதுக்குடா பிள்ளைய அடிச்ச? எதுக்கு அடிச்சேன்னு அவளையே கேளுங்க பெரியம்மா. அதே இதுதான் வளர்ப்பு சரியில்லைங்கிறது. இதுவே என் பிள்ளையா இருந்தா இப்படி எல்லாம் அடிச்சிருப்பானா? நீ ஒரு நாளைக்கு என்கிட்ட வசமா சிக்குவடி, அப்ப இருக்கு உனக்கு. திரும்ப திரும்ப பிள்ளைய பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான். எத்தே என்னையா மருமக பிள்ளை? வெண்ணிலாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும் தே. சரி. என்ன சரி? இல்லையா சொல்றீங்கல்ல, அதான் சரிங்கிறேன். மாமா எங்க?
உங்க மாமா தோட்டத்துக்கு போயிட்டாரே வெள்ளனையே. சரி மாமா வந்தா சொல்லுங்க வெண்ணிலாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னு நான் சொன்னேன்னு. இது என்னடா நீ என்ன பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இது உங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து செய்யணும். என் பொண்டாட்டிக்கு நான் தான் செய்வேன். தாலி உங்க அப்பா தானே வாங்கணும். ஏன் நான் தான் இப்ப வேலை பாக்குறேன்ல பெரியமா, நான் சம்பாதிக்கிறேன்ல, என் காசுல என் பொண்டாட்டிக்கு தாலி வாங்க என்னால முடியும். பாரு எதே என்ன மருமபிள்ள, அம்மா கிட்ட போய் இது விஷயமா பேசுங்க. ஐயா கிட்ட ஆத்தா கிட்ட கேட்டு ஒரு நல்ல நாளா குறிச்சிட்டு தாலி வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க அம்மா பெரியம்மா மயிலக்கா எல்லாரும் போய். காசு காசு நான் தரேன் தே. பரகண்ணா ஆத்தா எங்க? ஆத்தா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. சரி ஆத்தா வந்ததும் ஆத்தா கிட்ட இதை பத்தி பேசுங்க. ஐயா கிட்ட நான் சொல்லிட்டேன், வீட்டுல பெரியவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல நாளா குறிங்க. அப்படியா? என்னவா வராதவங்க எல்லாம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஏங்க நம்ம பிள்ளைக்கு தாலி பிரிச்சு கோக்கணுமா? தாலி பிரிச்சு கோக்கணுமா? யாருக்கிட்ட இங்க காசு இருக்கு? தாலி வாங்குற செலவை மருமக பிள்ளையே பாத்துக்கிறாராம். அப்பனா சரி, என்னைக்கு மருமக பிள்ளை? ஏ மாமா, பொண்ணை பெத்தவங்கிற முறையில அந்த நல்ல நாளையாவது நீங்க பார்த்து குறிங்க ஐயா. அப்படியே உங்க அப்பாவை மாதிரியே மட்டு மரியாதை இல்லாமையே பேசுங்க என்ன. அதெல்லாம் யாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசணும் பழகணும்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காரு. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. என் புருஷனுக்கு எதுக்குமே குறைச்சல் கிடையாது. ஆமா, ஒன்னு சொல்லிடக்கூடாது, உடனே எதிர்த்துக்கிட்டு வந்துருவா. இவ்வளவு பேசுறவன் எதுக்கு இங்க இருக்க? அங்க போய் இருக்க வேண்டியதானே. எங்க ஆத்தா வீடு நான் வந்து இருக்கேன். என்ன நீங்க கட்டின வீடா இது? என்னடி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க? நண்டு சிண்டுல இருந்து ஒன்னும் என்னைய மதிக்க மாட்டேங்குது. இங்க பாருங்க மாமா, இப்ப சண்டை போடுறதுக்கு நான் வரல. ஒரு நல்ல நாளா பார்த்து குறிங்க. எங்க அப்பா கிட்ட போய் இதை பத்தி பேசுங்க. அதுக்கு நான் இந்த வீட்டு சுவத்துல முட்டிட்டு போயிடுவேன். சரி முட்டிட்டு போய் பேசுங்க. பேச்ச பத்தியா? பின்ன என்ன, அவர் அப்படித்தான் பேசுவாரு. ஒரு நல்ல காரியம் பேச வந்தா கூப்பிட்டு முதல்ல வாங்கன்னு உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்கணும். அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு. அதை விட்டுட்டு வந்த காலோட நிக்க வச்சு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு காசுக்கு கணக்கு பார்த்தா அப்படித்தான் மரியாதை கொடுப்பாங்க. கல்யாணத்துக்கு தான் ஒரு செலவும் நீங்க பண்ணல. இப்ப என் புருஷன் அவர் சொந்த செலவுல எனக்கு தாலி வாங்கி போடணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு ஒரு நல்ல நாள கூட உங்களால குறிக்க முடியாதாக்கும். வெண்ணிலா சண்டை ஓடாத அப்பா கிட்ட. நான் போய் எங்க அண்ணன் கிட்ட பேசுறேன். இந்தா ஏமா, நீ போய் பேசினா பத்தாது. மாமா கிட்ட போய் பேசும்போது அப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு போ. சரிடி சரி. நீ விஷயத்தை சொல்லிட்டேல மாமா, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இருக்குடி உனக்கு. அங்க வா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரிய. எப்பப்பா போய் பேசுவீங்க மாமா கிட்ட? நான் எல்லாம் போக மாட்டேன். இந்தா ஏமா என்ன பேசுறாருன்னு பாரு. நான் கூட்டிட்டு போறேன் தா. கூட்டிட்டு போய் இன்னைக்குள்ள பேசி நல்ல நாளா ஒரு நாளை குறிக்கணும் பாத்துக்கங்க. அவ்வளவுதான். நீ கிளம்பு மாமா. சரி வரேன் தே, மறக்காம போய் பேசிருங்க. ஆட்டும் மருமப்பிள்ள ஆட்டும். வரேன் மாமா, போய் பேசிருங்க. ம்ம். மூக்கிக்கிட்டே இருங்க. நீ என்ன காலேஜுக்கு வரியா எப்படி? தங்க தாலி கட்டுனதுக்கு அப்புறம் உன் கூட வரேன் மாமா. ஏதாவது முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சது சரி, அம்பிட்டுதான். ஒழுங்கா இன்னைக்கே போகணும் மாமா வீட்டுக்கு. புள்ளேன்னு எனக்கு வந்து பிறந்திருக்குவாரு. சரி விடுங்க, கோவப்படாதீங்க. நம்ம தானே பார்த்து எல்லாம் செய்யணும். போயிட்டு வருவோம், இன்னைக்கு அண்ணனை பார்த்து பேசிட்டு வருவோம். இப்படி ஆளுக்கு ஒரு தசைக்கு முட்டிக்கிட்டு இருந்தா நானும் தான் என்னதான் பண்றது? சுப்லக்ஷ்மி, சுப்லக்ஷ்மி. இந்த வந்துட்டேங்க. இன்னும் ஒரு வாரம் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அதுக்குள்ள வேலையை பார்க்க கிளம்பணுமா? கிளம்பணும். காலேஜ் மேனேஜ்மெண்ட் வேற நான் தானே பார்க்கணும். அப்பா கொடுத்துட்டார்ல. சரி, நான் ஏதாவது வேலை பார்க்கணுமா? உனக்கு மில்லில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நீ அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறியா? சரி. அப்பாவை கூட இருந்து சொல்லி கொடுக்க சொல்கிறேன் ஒரு வாரம், சரியா? சரிங்க, பார்த்துக்கிறேன் நான். சுப்லக்ஷ்மி, அப்புறம் நான் சொன்னதை நீ இன்னும் யோசிச்சு பார்க்கலன்னு நினைக்கிறேன். எதை பற்றி? அதான் உங்கள் பாட்டி சொன்னதை பற்றி. நான் அன்னைக்கே என்னோட பதிலை சொல்லிட்டேனே, அதுதான் இறுதியான முடிவு. பாட்டி வராங்க. வாங்க பாட்டி. வாத்தா. சுப்லக்ஷ்மி, நான் கிளம்பட்டுமா? இருங்க தம்பி, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். சொல்லுங்க பாட்டி. என் பேத்தியோட வாழ்க்கை வீணாயிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. இங்கே பாராத்தா, நீ தேவையில்லாமல் பேசாத. அதை பற்றி பேசுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன்னா அப்படியே கிளம்பி போயிரு. நான் இதை பற்றி ஏற்கனவே சுப்லக்ஷ்மி கிட்ட பேசிட்டேன் பாட்டி. நான் சொல்கிறது எதையுமே காது கொடுத்து கேட்க கூட மாட்டேங்கிறா. உங்களால் முடிஞ்சா அவள் மனசை மாற்றுங்க. எனக்கு எதுனாலும் ஓகே தான். நான் கிளம்புறேன். சுப்லக்ஷ்மி, நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க. ஆத்தா பேசினது எதே நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. மத்தியானம் சாப்பாடு நான் காலேஜுக்கு கொண்டுட்டு வரட்டுமா? இல்லை, மத்தியானம் நான் சாப்பிட வரேன். மத்தியானம் வரைக்கும் காலேஜில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் மில்லுக்கு போகணும். சரி, அப்படின்னா சூப் செஞ்சு வைக்கிறேன். மத்தியானம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க. சரி, போயிட்டு வரேன். சரி. கார் டிரைவர் தானே ஓட்டுறாரு? ஆமாம். சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். டாடி,
என்னக்கா சாப்பிட்றியா? குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன், சாப்பிட வரல. அங்கே நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லாமல் நான் இங்கே வரல. என்ன பணத்தை பார்த்ததும் பதவி வந்துருச்சோ உனக்கு? ஆமாம், அப்படியே வச்சுக்கோ. இந்த பணத்தால் நான் நல்ல சௌகரியமாக வசதியாக வாழணும்னு தானே என்னை இங்கே கட்டி கொடுத்தேன். நான் இப்போ வசதியாக சௌகரியமாக இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. இப்போ நீ எதுக்கு வருத்தப்படுற? ஏத்தே, ஆத்தா தெரியாமல் செஞ்சுட்டேன் தே, உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். அதுக்காக நீ இப்படியே இருந்தா அது நல்லாவா இருக்கு சொல்லு? நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இங்கே ஒரு குறையும் இல்லை. எங்கள் மாமனார் என்னை தங்கமாக பார்த்துக்கிறாரு, என் நாத்தனார் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுறா, என் புருஷன் அவரும் அப்படித்தான். நீ இங்கே வா போ, ஒரு நாள் தங்கு, சாப்பிடு, நல்லா சந்தோஷமா இரு, பேத்தியை பாரு, அப்படியே கிளம்பிடு. மற்றபடி வேற எதுவும் பேசுறதுக்குன்னு இங்கே வராத. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இவ்வளோ நேரம் சொன்னது தான் அர்த்தம். உன்னைய இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டேன். இதை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போகிறேன், யார்கிட்ட பேசணுமோ அங்கே பேசுகிறேன். நீ யார்கிட்ட வேணாலும் பேசு, என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. நீ மாறுவ, சொல்கிறவங்க சொன்னா நீ மாறுவ. ஓயாம ஒன் பாத்ரூம் வருது இப்பெல்லாம். பேசாம சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி டைப்பர் போட்டுக்கோ மலரு. போல அடி வாங்க பாரு பாரு. சார்ல குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன இந்த பொண்ணு கன்சீவா இருக்கு? ஏன் தீப்தி, இந்த போறா பத்தியா மலரு? ஆமா, இவ உங்க கிளாஸ்ல ஒரு அண்ணன் படிக்கிறாங்கல்ல, அந்த அண்ணனோட வயசு தானே? ஆமா, என்னமோ உனக்கு தெரியாத மாதிரி கேட்குற. இல்ல தெரியும், இப்போ வயசு ரொம்ப பெருசாயிருச்சு, ஆனாலும் காலேஜுக்கு வந்திருக்கா பத்தியா. அப்புறம் படிக்க வேண்டாமா? காலேஜுக்கு வராம எப்படி படிக்க முடியும்? ஆனாலும் சரியான ஆளு தான் அந்த அண்ணன். என்ன என் கிளாஸ்மேட், அவங்க தப்பா பேசாத. இல்ல தப்பாலாம் பேசல, சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆனாலும் ரொம்ப தைரியம் தான் அந்த அண்ணனுக்கு. கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இப்போ தனியாக வீடு பிடிச்சும் வந்து எப்படி இருக்காங்க பத்தியா? அவங்க எப்படி இருந்தால் உனக்கு என்ன? போய் வேலையை பாருப்போ. இல்லை தீப்தி, நான் அந்த அண்ணனை தப்பாக சொல்லலை. இந்த பொண்ணு மேலே அந்த அண்ணனுக்கு எவ்வளோ பிரியம் இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இப்போ தனியாக வீடு பிடிச்சு அந்த பிள்ளையை நல்லா தான் பார்த்துக்குறாங்க. என்ன அவங்க நல்லா தான் பார்த்துக்குவாங்க. நீ கிளாஸ்க்கு போ முதல்ல. இந்த பிள்ளையை பார்த்தா ஒரு சில நேரம் பாவமாக இருக்குது, ஒரு சில நேரம் கோவமாக இருக்குது, ஒரு சில நேரம் பொறாமையாக கூட இருக்குது தெரியுமா? இருந்தால் இந்த பிள்ளை மாதிரி இருக்கணும். அந்த அண்ணன் எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு பார்த்தியா அந்த பிள்ளைய? நீ இப்போ என்கிட்ட அடி வாங்க போகிற. கிளாஸ் அவர்ஸில் வந்து வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்க, கிளம்புவோம் கிளாஸ்க்கு. இல்லை, இவ்வளவு நடந்தும் காலேஜுக்கு வர்றா பத்தியா, அதான் சொல்கிறேன். நீ என்கிட்ட அடி வாங்காத, கிளம்பு. சரி போகிறேன் போ. சும்மா அடுத்தவங்களை பற்றி பேசி பேசியே உன் மார்க்கை கோட்டை விட்டுக்கிட்டே இருக்க. நீ எப்போ பார்த்தாலும் அப்பா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்க. போய் கிளாஸ்க்கு போய் படி ஒழுங்கா. போகிறேன். சும்மா எப்போ பாரு அடுத்தவங்களை பற்றியே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. இந்த பொண்ணு கன்சீவா இருக்காளா? இந்த பொண்ணுங்க வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சுரபி வேற இதை பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாளே என்கிட்ட. அப்படின்னா மை காட்,